மும்பையின் வானுயர்ந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இரவு நேர நகரத்தின் விளக்குகள் ஜொலிக்க அர்ஜுன் தன் கையில் பணக்கட்டுகளுடன் கம்பீரமாக நின்றிருந்தார். அவரது கூலிங் கிளாஸ் கண்களை மறைத்திருந்தாலும் அவரது முகத்தில் ஒரு நிச்சயமான வெற்றி புன்னகை இருந்தது. அர்ஜுன் மும்பையின் நிழல் உலக தலைவன். அவரது சாம்ராஜ்யம் சட்டவிரோத சூதாட்டம், கடன் வசூல் மற்றும் நில அபகரிப்பு என பல கிளைகளை கொண்டிருந்தது. ஆனால் அர்ஜுன் வெறும் தெரு ரவுடி அல்ல. அவருக்கு கம்பீரமான தோற்றமும் நுட்பமான சிந்தனையும் இருந்தன. அவரது ஆடம்பரமான வாழ்க்கை அவரது புத்திசாலித்தனத்திற்கும் கொடூரமான முடிவெடுக்கும் திறனுக்கும் சான்றாக இருந்தது. அடுத்த நாள் அர்ஜுன் தனது தனிப்பட்ட நூலகத்தில் அமர்ந்து ஒரு கையில் பணக்கட்டுகளும் மற்றொரு கையில் ஒற்றை மால்ட் விஸ்கியும் வைத்திருந்தார். அவரது முகம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தது. ஒரு பெரிய ஒப்பந்தம் அவரது மனதை ஆட்கொண்டிருந்தது. மாலை பொழுதில் அர்ஜுனின் நெருங்கிய கூட்டாளிகள் சிலர் அவரது நூலகத்தில் கூடினர். அமித், சஞ்சய், ராகுல் மற்றும் விகாஸ் ஆகியோர் அர்ஜுனின் வலதுகரம். அவர்கள் சிரித்து பேசினாலும் அவர்களின் கண்களில் எப்போதும் ஒரு விழிப்புணர்வு இருக்கும். அர்ஜுன், டெல்லி தரப்பிலிருந்து ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கிறது. அதை முடித்தால் நமது சாம்ராஜ்யம் மேலும் வலுப்பெறும் என்றார் அமித். அர்ஜுன் புன்னகைத்தார். அவரது திட்டங்கள் இவர்களுக்கு தெரியாது.